வணக்கம், நான் சத்யராஜ். இது உங்கள் கவர் ஸ்டோரி. தமிழர்களின் ஆதி நாயகனான சிவபெருமான் அவர்களின் ஆலயங்களை தேடி ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தப்போ அதை தேடி போயிட்டு இருக்கும்போது பொன்னி நாடு என்று சொல்லக்கூடிய நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிற இந்த சோழ நாட்டில் தான் அதிகமான கோயில்கள் இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. அது பல்வேறு மன்னர்கள் விஜயநகர அரசர் பேரரசர்கள்லேருந்து பாண்டிய மன்னர்கள் அந்த கோயில்களை விஸ்தரிப்பு பண்ணியிருக்காங்களே தவிர அந்த கோயில்களை முதலாக கட்டியவர்கள் சோழர்கள் அப்படின்னே நமக்கு தெரிய வருது. அப்போது அதில் மிக மிக முக்கியமானவர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன். ரெண்டு பேர் மிகப்பெரிய சிவாலயங்களை ஒன்று தஞ்சாவூர்லேயும் கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் கட்டியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சோழர்களுடைய நாடு பகுதி, அவர்களுடைய சாம்ராஜ்யம் அப்படின்னு எது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், திருச்சி அப்படிங்கிற பகுதிகள் மட்டுமே பெரும்பாலும் நமக்கு தெரிந்த பகுதிகளாக இருக்கின்றன. அது போக அவங்க எது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்கம் தொடங்கி இப்போ கூர்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குடகு, அது வரைக்கும் இப்படியும் சிலோன், தென் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சிலோன், கம்போடியா வரைக்குமே அவங்க ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான ஒரு தோன்றலான ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா 8ஆம் கிளாஸ் ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு 10 பக்க வரி தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை கட்டினாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்திருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு நாவல் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதி அந்த நாவல் மூலயமா அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் அப்படின்னு அவரை பற்றி நம்ம படிச்சிருந்திருப்போம். இந்த பொன்னியின் செல்வனே என்னன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த முன்னுரையிலே சொல்லியிருக்காங்க, அது ஒரு 40% தான் சோழர்களுடைய உண்மையான வரலாறு. அதாவது நான் படித்து, நான் கேட்டு, நான் ஆராய்ச்சி செய்த அந்த ஒரு 40% கதை மட்டுமே உண்மையான சோழர்களின் வரலாறு. மீதி 60% என்னுடைய கற்பனை மட்டுமே அப்படின்னு சொல்லி அதில் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை அதில் பல்வேறு வரலாற்று ஓட்டைகள் இருக்குது. இதை தெரியாமல் பல இயக்குநர்கள் பொன்னியின் செல்வனை ராஜராஜ சோழனை பற்றி நாங்கள் ஒரு முழுமையான வரலாற்று ஒரு திரைப்படத்தை கொடுத்துட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் பல்வேறு இயக்குநர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி இன்று மணிரத்னம் வரைக்கும் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாவீரன், ஒரு சக்கரவர்த்தி அவர்களுடைய சமாதி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது கடந்த ஒரு வாரமாக ஒரு பேச்சு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு. அது கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிட்டு அப்போது மதுரை ஹைகோர்ட்டில் அந்த அவருடைய சமாதி இருக்கிறதா சொல்லக்கூடிய கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உடையாலூர் என்கிற பகுதியில் அகழ்வாய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட இப்போது மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த இடம், அவருடைய கல்லறை இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த இடத்த சரி நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குழுவோடு அங்கே பயணமானோம். இதுதான் நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் வட்டம், உடையாலூர். இந்த கிராமத்தில் தான் மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ சோழன் அவர்கள் சமாதியாக இருக்காரு, அதுவும் ஜீவ சமாதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஊர் ஒரு சின்ன கிராமம் தான். உடையாலூர் அப்படிங்கிற ஊர் கும்பகோணத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த இடத்துல அவ்வளோ பெரிய மன்னர் சமாதியாக இருக்கார் அப்படிங்கிற எந்த ஆர்ப்பாட்டமும் பரபரப்பும் இல்லாத ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது. பெரும்பாலும் சோழ மன்னர்கள், அதுவும் ராஜராஜ சோழன், ராஜேந்திரன் போன்ற பெரும் சாதனைகளை புரிந்த சோழ மன்னர்கள் அவங்களுடைய வரலாற்றை பதிவுகளாக நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. ராஜேந்திரன், ராஜராஜ சோழன் மட்டும் கிடையாது, நமக்கு விஜயாலய சோழன் அவர்கள் தொடங்கி கடைசியாக அதாவது சோழர்களின் நேர்வழி தோன்றலான விக்ரம சோழனின் மகன் ஆதிராஜேந்திரன் வரைக்குமே நமக்கு வரலாற்று பதிவுகளை விட்டு சென்று இருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உதாரணத்துக்கு உத்திரமேரூர் கல்வெட்டுகள் ராஜராஜ சோழன் குடமுழுக்கு முறை, அதாவது எலெக்ஷன் வச்சு அவர் பேரரசராக தன்னை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி மதுராந்தகம் செப்பு பட்டயத்தில்
சோழர்கள் வந்து இன்றைக்கி நம்ம லேண்ட் சர்வேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நில அளவை, அதை வந்து அந்த காலத்திலே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன் நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், இது எல்லாமே வந்து கல்வெட்டுகள் மூலமாக தான் நமக்கு தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ராஜராஜ சோழன் உறங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பித்தோம். அப்போது அந்த இடத்த வந்து பராமரிப்பு செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு தூண் இருந்துச்சு, அதை வந்து இங்கே பக்கத்தில் இருக்க பால்குளத்தி அம்மன் அப்படின்னு ஒரு கோயிலில் அந்த கல்வெட்டு தூணை வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க, அதில் வந்து இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, இதுவாக தான் வந்து அவருடைய சமாதிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொன்னார். ஸோ அதையும் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழுவோட அங்கேயும் நம்ம போய் அந்த இடத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த கல்வெட்டு தூண் வந்து இப்போ நம்ம இங்கே பார்த்தப்போ அதில் என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உடையாளூர் அப்படிங்கிற அந்த ஊருடைய இயற்பெயர் சிவபாத சேகரமங்கலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழருடைய இன்னொரு பெயர் சிவபாத சேகரன். அவர் மிகுந்த சிவபக்தனாக இருந்ததால் அவருக்கு சிவபாத சேகரன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த கல்வெட்டு பற்றி பார்த்தோன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிவபாத சேகர மங்கலத்தில் ஒரு அரண்மனை இருந்ததாகவும், அந்த அரண்மனைக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருந்ததாகவும், அந்த மண்டபம் வந்து பால்பட்டதால் அந்த மண்டபத்தை வந்து அரிகேசவநாத கச்சிராஜன் அப்படிங்கிறவர் இதை புனரமைச்சு கொடுத்தார் அந்த மண்டபத்தை அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டுமே சொல்லியிருக்கு. அப்புறம் இன்னும் வந்து இந்த இடத்துல ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் லோகமாதேவி என்று சொல்லக்கூடிய பஞ்சவன்மாதேவியுடன் இங்கே வந்து சிறிது நாட்கள் தங்கிவிட்டு சென்று இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் மட்டுமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமானுக்கு எப்படி வந்து 101 பெயர்கள் உண்டோ அதுபோலவே ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் சிவபாத சேகரன் உட்பட ஒரு 101 பெயர்கள் அவருடைய பட்டமாகவும் இருந்திருக்கின்றன. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம்னா, இந்த இடத்துல வந்து அவர் சமாதி ஆயிருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸ் ஒரு நமக்கு இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல. அந்த கல்வெட்டு தூண் போய் ஏற்கனவே நிறைய பேர் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதில் அந்த விஷயம் மட்டுமே இருக்குது. மற்ற இடங்கள்லையுமே வந்து அவர் இங்கே வந்து சமாதி ஆயிருக்கார் அப்படிங்கிற எந்த ஒரு 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 உறுதியான சான்றுமே நமக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா சமாதி வைக்கிற பழக்கம் இருக்கிற குடும்பங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா சமாதி வச்சுடுறோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான உரிய மரியாதையை நாம் கொடுத்து கொண்டு வருகிறோம். வெள்ளிக்கிழமை போய் விளக்கு வைக்கிறது, அந்த சமாதி இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிட்டு வர்றது, அங்கே வந்து வேறு யாரும் மிருகங்களோ பறவைகளோ வந்து அசிங்கம் பண்ணிடாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு எமோஷ்னல் அட்டாச் நமக்கு வந்து அந்த அந்த கல்லறை கூட சமாதி கூட நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு மாமன்னன் மும்முடி சோழன் 3 உலகங்களையும் ஆளக்கூடிய வல்லமை படைத்தவனாக இருந்த மும்முடி சோழன் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி அவருடைய அந்த சமாதி இருக்குது அந்த இடம் அப்படின்னா அவங்களுடைய சந்ததியினர் இந்த மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சந்ததியினர் அப்படின்னு பார்க்கும்போது ராஜராஜ சோழன் அவருடைய காலத்திலேயே அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் முதல் தலைமுறை. ராஜேந்திர சோழன் வந்து ராஜராஜ சோழருடைய பல்வேறு பராக்கிரம தீரங்களை உடனிருந்து செய்தவர். பல்வேறு படையெடுப்புகளை வந்து ராஜராஜ சோழன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர் ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் இது முதல் தலைமுறை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜாதிராஜன், முதலாம் ராஜாதிராஜன் ராஜேந்திர சோழனுடைய மகன். அவரும் பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் அவர்களுடைய நேரடி தொடர்பு இருந்திருக்கக்கூடியவர், அவருடைய பராக்கிரமங்களை வல்லமைகளை நேரில் இருந்து பார்த்திருக்கக்கூடியவர். அப்படி இந்த 2 தலைமுறைகளுமே வந்து ராஜராஜ சோழன் இருந்த காலத்திலேயே உடனிருந்து இருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அவரை பற்றி மிகவும் அறிந்தவர்கள், அவருடைய வல்லமை பற்றி மிகவும் தெரிந்தவர்கள் அப்படின்னு இவங்க 2 பேருமே இருக்கும் பொழுது அவர் ராஜராஜ சோழன் மரணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு டைமில் இதை எப்படி வந்து ஒரு சாதாரண விஷயமா வந்து அவங்க விட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு அப்பாவோ இல்லை அவருடைய தாத்தாவோ அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து ஒரு பல்வேறு தலைமுறையினருக்கு நாம் வந்து இந்த இடத்துல அவர் இருக்காருங்கிறத கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவு ஒரு மாபெரும் ஒரு மானுமெண்ட்டாக அந்த இடத்த வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. அகழாய்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இப்போ வந்துட்டோம். நாம் தான் வந்து நம்மளுடைய நீதிமன்றங்கள் கொடுத்த எந்த உத்தரவையும் மீறினதே கிடையாது,
எல்லாத்தையும் பக்கவாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆராய்ச்சியை நம்ம தொடங்கிடுவோம் அப்படின்னே நம்ம தொடங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா 10,000 வருடங்களுக்கு முன்னாடியாக நாகரிகம் இருந்ததாக கருதப்படும் கீழடி, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாகரிகம் இருந்ததாக கருதப்படும் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரில் நம்ம இது வரைக்கும் அகழ்வாய்வு தொடங்கவே இல்லை. அங்கே கிடைத்த பொருள்களை வைத்து செய்த ஆராய்ச்சியில் நமக்கு தெரிய வந்த விஷயங்கள். கீழடி 2 வருடங்களாக நம்ம முக்கி அங்கேருந்து இடத்த அகழ்வாய்வு பண்ணி முடித்து அதுலேருந்து கார்பன்டேஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாலும் இன்றைக்கி அது என்ன ஆச்சு, அதை நம்ம மூடிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம், உடையாளூரில் அகழ்வாய்வு பண்ணுறோம், தஞ்சாவூர்லேருந்து டீம் வந்துட்டாங்க, பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ராஜராஜ சோழனுடைய சமாதி இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு எலும்புக்கூடு இருக்கலாம். நம்ம யாரை புதைச்சாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அங்கே ஒரு எலும்புக்கூடு இருக்கும். சரி, ஓகே, அந்த எலும்புக்கூடையும் தோண்டி எடுத்துட்டோன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது அதுதான் ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவோமா? சரி, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்கு சோழருடைய வம்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மகிட்ட யார் இருக்காங்க? நமக்கு யாரையோ தெரியுமா? தெரியாது. ஓகே, இந்த ஊரில் சோழர்களுடைய வம்சாவளியினர் இருக்காங்க, அந்த ஊரில் இருக்காங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க, இந்த ஊர் கோயிலுக்கு அவங்க மண்டபப்படி கொடுக்குறாங்க, அந்த ஊர் கோயிலுக்கு மண்டபப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகளில் நம்ம படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பல யூடியூப் சேனலில் அவங்கள பற்றி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க இன்றைக்கி பொருளாதார ரீதியாக என்ன ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், நம் நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்போ இந்த ஒரு நிலைமை அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, கடந்த ஒரு 70 வருடங்களாக சுதந்திரம் பெற்று ஒரு 70-75 வருடங்களாக அவர்கள் சம்பாதித்து பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடும். இல்லை பிரிட்டிஷர்ஸ் பீரியட்லேயே செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 125 வருடங்களாக அவர்கள் தொடர்ந்து பெரும் செல்வந்தர்களாக இருந்திருக்கக்கூடும். அவங்களே இன்றைக்கி எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய பல தலைமுறைகள், அவங்களுக்கு பின்னாடி வர பல சந்ததியினர் அவங்களுடைய நன்மைகளை யோசித்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசித்து அவங்க சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. பல கோடீஸ்வரர்கள், பல பணக்காரர்கள், செல்வந்தர்கள் நம்மளே பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கே இப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 400 வருஷம், 4 செஞ்சுரிகள் என்று சொல்லக்கூடிய 396 வருடங்கள் இந்த உலகின் ஒரு பகுதியை ஆண்ட சோழ மன்னர்கள். எங்கே உலகின் ஒரு பகுதினா நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அந்த வெஸ்ட் பெங்காலில் தொடங்கி தென்னிந்தியா வரைக்கும், சிலோன் வரைக்கும், கம்போடியா வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆண்ட ஒரு மாபெரும் சக்கரவர்த்திகள். அவங்களுடைய சந்ததியினர் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க யோசிக்காமல் விட்டுருப்பாங்களா என்ன? வருங்கால சந்ததியினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் என்னென்னா, மும்முடி சோழன் ஸ்ரீ ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் அவர் முக்காலமும் உணர்ந்தவர். அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் நம்ம யார் யார் அப்படின்னு பார்க்குறோன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில், பெருவுடையார் கோயில் கட்டினப்போ அதன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை தச்சராக இருந்தவர் மாபெரும் சித்தர் கரூரார். அதுக்கப்புறம் அவருடைய ராஜராஜ சோழன் அவர்களுடைய ராஜகுரு என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்த ஈசான சிவ பண்டிதர். அதுக்கப்புறம் பெருவுடையார் கோயிலுடைய முதல் ஓதுவராக இருந்த நம்பியாண்டர் நம்பி. இவர்களை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சிடுவீங்க, இவங்க 3 பேர் யார், இவங்களுடைய வல்லமைகள் என்ன அப்படின்னு. அப்படிங்கிறவங்களுடைய பழக்கத்தில் இருந்த ராஜராஜ சோழன், நெருங்கிய தொடர்பில் இருந்த க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே இருந்த ராஜராஜ சோழன் அவர்களால் அவருடைய சந்ததியினரின் எதிர்காலத்தை கணிக்க முடியாமல் போயிருப்பார். இப்போ இதில் பாண்டிய மன்னர்கள் நம்ம பார்ப்போம். பாண்டிய மன்னர்கள் அவர்களுடைய அந்த சாம்ராஜ்யம் வீழத் தொடங்கிய நேரங்களில் அவங்களாவே பல்வேறு குடும்ப குழுக்களாக பிரிந்து பல்வேறு இடங்களில் போய் குறுநில மன்னர்களாக அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஜமீன்தார்கள், ராஜாக்கள் அப்படிங்கிற ஒரு பட்டங்களோடு அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ராஜராஜ சோழன் அவர்களுடைய, அதாவது சோழ வம்சத்தின் நேரடி வழித்தோன்றர்கள் எதோட அவங்க முடிகிறாங்க அப்படின்னா, விக்ரம சோழன் என்று சொல்லக்கூடிய மன்னனின் அடுத்த வாரிசான ஆதிராஜேந்திர சோழன் அவருடைய இவங்களுடைய நேரடி சோழ வம்சம் முடிவுறுகிறது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சோழ வம்சம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா
கீழ சாளுக்கிய சோழர்கள் அங்கேருந்து தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு எல்லாம் பல பேர் வந்து சோழர்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அவங்க அந்த கீழ சாளுக்கிய சோழ மன்னர்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறது வந்து நம்ம வேற ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அவங்க தான் வந்து பாண்டிய மன்னர்களுடன் போரிட்டு ஆட்சியை இழந்த சோழர்கள். சரி, சோழர்கள் எங்கே, ராஜராஜ சோழன் எங்கே போனார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பரவலாகவே பேசப்பட்டு வருது. ஏன் வந்து அவங்க இன்னமும் ராஜாக்களாக ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கோயிலுக்கு மண்டபடி கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை 1001 படத்தில் காமிச்ச மாதிரி அவங்க வந்து எங்கேயோ ஒரு பாலைவன குகையில் எலிக்கறி சாப்பிட்டுட்டு பதுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கோம்? ஏன் வந்து இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது? இன்று உலகின் பெரும் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு பெரும் அரசியல் தலைவராகவோ இல்லை பல்லாயிரம் கோடிகளில் டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனியின் நிறுவனராகவோ இல்லை சிஇஓவாகவோ ஏன் வந்து சோழ வம்சத்தினர் அவங்க வந்து இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் மீறி ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து அரசனாக முடிசூட்டிய பிறகு ராஜராஜ சோழன் ஸ்ரீ ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் அவர்கள் இந்தியாவில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படி பார்க்குறோன்னா, இவங்களுடைய இந்த பறந்து விரிந்த நிலப்பரப்பு தென் தமிழகம் ஃபுல்லாக, தென்னாடு ஃபுல்லாகவே சேர்த்து கிழக்காசியா வரைக்கும், கிழக்காசியா அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிங்கப்பூர், ஸ்ரீவிஜயம் என்று அழைக்கப்பட்ட ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட நிலப்பகுதி, மலேசியா, மலையா என்ற ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட நிலப்பகுதி, கம்போடியா, கம்போஜியம் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட நிலப்பகுதி, அது வரைக்குமே கம்போடியா வரைக்குமே சோழர்களுடைய புலிக்கொடி பறந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பை தன்னுடைய விரல் நுனியின் கட்டளையில் வைத்திருந்த ராஜராஜ சோழன் அவர்கள் ஏன் வந்து இந்தியாவில் தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கான என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று என்ன சொல்ல பார்க்குறோன்னா, இந்த வங்காள விரிகுடாவில் இருந்திருக்கக்கூடிய 12,000 தீவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்கிற அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் முதல் கொண்டு அந்த தீவுகளுமே வந்து சோழர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கின்றன. அங்கே இருக்க பூர்வக்குடிகள் சோழர்களின் மிகுந்த ஒரு தொடர்புடைய ஒரு மக்களாக இருந்திருக்கிறார்கள். முக்கியமான விஷயம் இன்னொன்றுனா, நாம் இப்போ சொன்ன இந்த எந்த ஒரு நிலப்பரப்பிலையுமே வந்து யானைகள் கிடையாது. அந்த இடத்திற்கு யானைகளை கொண்டு போய் சேர்த்தது சோழ மன்னர்கள். இப்போது சமீபத்தில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வந்து அந்தமானில் யானைகள் இருந்ததாக சாட்சிகள் இருக்குது. அந்த யானை இப்போ எங்கே போச்சு? இப்போது இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு உடைய ஒரு மாமன்னன் ஏன் ஏதாவது ஒரு கிழக்காசிய நாட்டில் போய் அவர் இருந்திருக்கக்கூடாது அவருடைய இறுதி நாட்களில் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பிரதானமாக முன்வைக்க விரும்புகிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் நமக்கு தெரியும். உலகின் முக்கால்வாசி பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு செய்து ஆட்சி செய்த ஒரு மாபெரும் மன்னன். அந்த மன்னன் வந்து அலெக்சாண்டர் வந்து இந்தியாவுக்குள்ளே பெருசாக அவனால் ஊடுருவ முடியாததற்கு காரணம் ஒரு போரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி அப்படிங்கிறத வரலாற்றில் நம்ம படிச்சிருப்போம். அவரை ஏன் நம்ம ஏன் போரஸ்னே கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு இன்னமும் புலப்படாத ஒரு விஷயமாகவே இருக்குது. அவருடைய நிஜ பெயர் புருஷோத்தம சோழன். ஒரு தமிழனாக இருந்து ஒரு சோழ சக்கரவர்த்தி வந்து அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராட்டை வந்து இந்தியாவுக்குள்ள நுழைவிடாமல் தடுத்து திருப்பி அமைச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து பெருமையாக நம்ம யாருமே இது வரைக்கும் பேசுனது இல்லை. அடுத்ததாக பார்க்க போகிறோன்னா, அலெக்சாண்டர் புருஷோத்தம சோழருடைய படையில் அவர் பார்த்து வியந்த விஷயம், பயம் கொண்ட விஷயம் அப்படின்னா யானைகளும் யாழிகளும். என்னன்னா, அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படையை பார்த்ததே கிடையாது. அலெக்சாண்டர் குதிரைப்படை பார்த்துருக்காரு, காலாட்படை பார்த்துருக்காரு. யானைகளையும் யாழிகளையும் வைத்து ஒரு படை நடத்த முடியுமா? அவ்வளோ பெரிய ஒரு உருவம் கொண்ட மிருகங்களை, அவ்வளோ கொடூரமான மிருகங்களை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து போர் பயிற்சிகள் கற்றுக் கொடுத்து போரில் ஈடுபடுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரும் விஷயத்தை வந்து அலெக்சாண்டர் பார்த்து வியந்த ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து அந்த யாழிகள் நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்தமான் தீவுகளில் கொண்டு போய் சோழர்கள் வந்து விட்டதாக சொல்லக்கூடிய அந்த யானைகள் அதை நம்ம பாதுகாக்கலை, யாழிகளை நம்ம பாதுகாக்கலை. பொன்னிவள நாடு
முப்போகமும் விளைந்த நாடு, யானை கட்டி போரடித்த நாடு அப்படின்னு பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பொன்னிவள நாட்டை இன்னைக்கு ஃபுல்லாகவே தரிசு காடாக்கிட்டோம். இன்னொரு விஷயம், சோழர்களை பார்த்து நான் வியந்த விஷயம் என்னன்னா, திருமாதர்கள் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை சோழ சாம்ராஜ்யத்தில் கிடைச்சிருக்கு. அவர்கள் செம்படை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும்படையாக, பெரும் காவல் படையாக அவர்கள் சோழர்களுக்கு இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அவர்களை, அந்த திருமாதர்களை நாம் என்ன நிலையில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த சோழ வம்சம், சோழ வாரிசுகள் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, மறுபடியும் அவங்க நம்ம கூடயே ரத்தமும் சதையுமாக, உணர்வுகளாக நம்மிடையே உலாவை கொண்டிருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு இந்த சோழ நாடு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க காலங்களில் மொழி பாகுபாடுகள் கிடையாது, ஜாதி பாகுபாடுகள் கிடையாது, மத பாகுபாடுகள் கிடையாது. அப்போது மக்கள் பெரும் இனக்குழுக்களாக மட்டுமே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் பார்த்து பாதுகாத்த ஒரு சோழ நாடு, சோழ மண் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறதையும் அவங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி மொழியால், மதத்தால் நம்ம பல்வேறு குழுக்களாக பிரிவுபட்டு கிடக்கிறோம். அதன் மூலம் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு பூமியில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மறுக்க முடியாது. இப்போது அந்த சோழர்கள் பற்றியும், மாமன்னர் மும்முடி சோழன் ஸ்ரீ ஸ்ரீ ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் பற்றியும், இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை பார்த்து நம்மளுடைய சிறுபிள்ளைத்தனத்தை நினச்சி அவங்க எள்ளி நகையாடி கொண்டு இருக்கக்கூட கூடும். அதுபோக இன்னைக்கு இப்படி ஒரு பல்வேறு குழுக்களாக நாம் பிளவுபட்டு நமக்குள்ளே நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அவங்க ஒரு மிகுந்த மன வருத்தத்திலும் அவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு எந்த விஷயங்களை தெரியப்படுத்தி இருக்கணும், எந்த விஷயங்களை தெரியப்படுத்தாமல் விட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நமக்கு எது தெரியப்படுத்தணும் அவங்க நினைச்ச விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம், தெரியப்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் நினைத்த விஷயங்கள் மர்மங்களாகவே, ரகசியங்களாகவே இருக்கட்டும். இப்போ இதை ஏன் சொல்கிறோன்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள் சோழ பெருமைகளை பற்றி, சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி, ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி, ராஜேந்திர சோழன் அவர்களை பற்றி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதை வரலாற்றை அவங்க படிக்கணும், தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்குது அவங்க மத்தியில். இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான், நல்ல விஷயம்தான். நம்மளுடைய வரலாற்றை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இது போன்ற இந்த உடையாளூர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய கல்லறை இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகளை தஞ்சாவூர் கோயில் விமானத்திலேருந்து 7வது விமானத்திலேருந்து தள்ளிவிட்டு கொலை பண்ணிட்டாங்க. ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஜீவசமாதி காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்றுகளே இல்லாத ஒரு போலியான வரலாற்றை யாரோ கிளப்பிவிடக்கூடிய அந்த பொருளைகளை நம்பி இளைஞர்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக முன்வைக்க நான் விரும்புகிறேன்.